எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சூடவா powered by Hudson Curd. தம்பி, சாப்பாடு தான் வேணான்னு சொல்லிட்டீங்க. உள்ளேயாவது வந்து படுத்து தூங்கலாமே. பாக்குறவங்க தப்பா பேசுவாங்க. அப்பா நீங்க உள்ள போங்கப்பா, வருத்தப்படாதீங்க. ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற, பரவாயில்ல சொல்லு. பாஸ், நீங்க வீட்டுக்குள்ள வந்து சாப்பிடறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா சாப்பாடு வேணா இங்க கொண்டு வர, சாப்பிடுறீங்களா? ஏய், என்ன என்ன ரோட்ல இருக்கிற பிச்சைக்காரன் நினைச்சியா? தட்டுல கொஞ்சம் சோறு வச்சு கொண்டு வரேங்கிற. ஏன் பாஸ் இப்படி எல்லாம் சொல்றீங்க? நீ சொன்னதுக்கு அதான் அர்த்தம். பாஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா இது உங்க தம்பியோட மாமனாரோட வீடு. உங்களுக்கு அதே முறைதான். இது உங்க வீடு பாஸ். உங்க வீட்ல நீங்க எப்படி சுதந்திரமா இருந்தீங்களோ அதே மாதிரி இங்கே இருக்கலாம். என்ன ஆபீஸ்ல சொன்னது மறந்து போச்சா? சுந்தர் மட்டும்தான் உங்களுக்கு சொந்தம், நான் இல்ல. நீ எல்லாம் பேசுற அளவுக்கு நான் ரொம்ப சீப்பா போயிட்டேன்ல. வெளியில உட்கார்ந்துருக்கும் போதே இவ்வளவு கேவலமா பேசுறீங்களே, வீட்டுக்குள்ள வந்தா இன்னும் எப்பெல்லாம் பேசுவீங்க? பாஸ், இதுதான் பாஸ் உங்க பிரச்சனையே. இப்ப நான் சொன்னது கூட நீங்க தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் கரெக்டா தான் புரிஞ்சிருக்கேன். என்கிட்ட பணம் இருக்கும்போது என் முன்னாடி ஏன் என் பக்கத்துல வந்தா பேசுவியா நீ? பாஸ், அது வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் பணம் இல்லாம போனதானே. சம்பாதிக்கிறேன். இந்த சிவா யாருன்னு காட்டுறேன். பாஸ், நான் சொல்ல வரது ஒரு நிமிஷம். ஒரு பொண்ணு சொல்லி சிவா கேட்டதா என் லைஃப்லே கிடையாது. போன்னு சொல்றேன்ல. இன்னும் எவ்வளவு நேரம் தான் இந்த பிரெட்டை சாப்பிடுற மாதிரி நடிக்கிறது. சக்தி, நீ ஏன் சக்தி அவன்கிட்ட போய் வாயை கொடுக்குற? நீ என்ன சொன்னாலும் அவன் சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்க போறான். அவனெல்லாம் அப்படியே விட்டுரு. அப்படிலாம் விடக்கூடாது சுந்தர். என்ன இருந்தாலும் அவர் உங்க அண்ணன். உங்களை திரும்பவும் எல்லா பிரச்சனையில இருந்து மீட்க போறது அவர்தான். அதுக்காவது அவர் உடம்புல கொஞ்சமாச்சும் தெம்பு வேணும்ல, அதனாலதான் அவரை சாப்பிட கூப்பிட்டேன். நீ என்ன பண்ணாலும் அவன் இறங்கி வர போறது இல்ல. கண்டிப்பா அவர் சாப்பிடுவாரு. எப்படி? வணக்கம் பாஸ். யோ ரன்பீர், நீ எங்க? அங்க உங்களுக்காக தான் பாஸ் வந்தேன். என்ன பார்க்கவா? நான் எங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, சக்தி மேடம் தான் கால் பண்ணாங்க. தெரிஞ்சா சந்தில வச்சு அடிப்பாரு. ஆஃபீஸில் அடி வாங்கினா கூட பரவாயில்ல, ஏசி ரூமும் வெளியில் ஒன்றும் தெரியாது. இங்கே அடி வாங்கினா ஊரே பார்க்க நாரிடுமே. என்ன பண்ணுறது? என்ன யோசிக்கிறான்? யோ, என்ன மைண்ட் வாய்ஸ்ல ஏதோ முணுமுணுக்கிற? ஒழுங்கா உண்மையை சொல்லு. இந்த வீட்ல இருந்து யாராவது உனக்கு ஃபோன் பண்ணாங்களா? அட நீங்க வேற பாஸ். இந்த வீட்ல இருந்து யார் எனக்கு ஃபோன் பண்ண போறாங்க? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா இருங்க, என் ஃபோன் தரேன். இந்தாங்க, செக் பண்ணிக்கங்க பாஸ். செக் பண்ணுங்க பாஸ். அட செக் பண்ணுங்க பாஸ். அச்சோ, போனை பாக்குறாரு. பாஸ், இந்த நம்பிக்கை தான், என் மேல வச்சிருக்க நம்பிக்கை தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது பாஸ். யோ, நான் என்ன செக் பண்ணவே இல்லையா? பாஸ், நீங்க என்ன நம்பிட்டீங்க பாஸ். அது போதும் பாஸ், அது போதும். அப்பா தப்பிச்சோம் பாஸ்.
முதலாளி இருக்கிற இடம் உண்மையான தொழிலாளிக்கு தான் பாஸ் தெரியும். யோ இது என்னையா லூசுத்தனமான பிலாசபியா இருக்கு? நீங்க லூசுத்தனம் சொல்றீங்க, நான் அதை ஃபீலிங் சொல்றேன். புரிஞ்சிக்க மாட்டீங்களா பாஸ்? நான் உங்களுக்கு விசுவாசமான நாய், நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய பேய். அச்சச்சோ. ச்சே பாய். அம்மா பாஸ், நீங்க ஏன் ரோட்ல இருக்கணும்? நான் இல்லையா? இல்ல எனக்கு வீடுதான் இல்லையா? இந்த ராமனை காக்க வந்த அனுமன் பாஸ்னா. யோ நைட் நேரத்துல இந்த மாதிரி மூஞ்ச காட்டி பயமுடுத்தாதையா. சரியா, இப்போ உனக்கு என்ன வேணும்? நீங்க சாப்பிடணும் பாஸ். உங்களுக்காக நான் சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன். இதை நீங்க சாப்பிடுங்க. குடிங்க. யோ நான் சாப்பிடலான்னு உனக்கு யார் சொன்னா? அட என்ன பாஸ் நீங்க எப்ப பார்த்தாலும் யாராவது ஃபோன் பண்ணாங்களான்னு கேக்குறீங்க. யாருமே ஃபோன் பண்ணல பாஸ். இதெல்லாம் டெலிபதி மாதிரி பாஸ். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா பாஸ், நீங்க முதல் மரியாதை படம் பார்த்திருக்கீங்களா? அந்த படத்துல ராதா ஊருக்குள்ள வரும்போது சிவாஜி சார் கை அப்படியே நடுங்குல, அந்த மாதிரி உங்க வயித்துல பசியில கடமுடான்னு சத்தம் வரும்போது என் கை கட்டவரில் அப்படியே துடிக்க ஆரம்பிச்சிடும் பாஸ். அதனாலதான் பாஸ் கை நிறைய சோத்தை அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கேன் பாஸ். சாப்பிடுங்க பாஸ். பாஸ் சாப்பிடுங்க பாஸ். வேணாயா பாஸ், எங்கேயோ ரோட்ல கிடந்த எனக்கு வேலையும் போட்டு கொடுத்து சம்பளமும் கொடுத்தீங்க. உங்களுக்காக இந்த சின்ன வேலையை கூட செய்யக்கூடாதா பாஸ்? வேணா ரன்பீர், நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிடலன்னு எனக்கு தெரியும் பாஸ். நீங்க பசி தாங்க மாட்டீங்கன்றது கூட எனக்கு தெரியும் பாஸ். எவ்வளவுதான் பசிச்சாலும் யார் உதவியும் நாட மாட்டீங்கன்றதும் எனக்கு தெரியும் பாஸ். பாஸ், இந்த சாப்பாடு கூட நீங்க கொடுத்த சம்பளத்துல தான் வாங்கினது பாஸ். நீங்க உரிமையா சாப்பிடலாம் பாஸ். சாப்பிடுங்க பாஸ். சாப்பிடுங்க பாஸ். பாஸ், இந்த நிலைமையில இருக்கீங்கன்னு நீங்க வருத்தப்படாதீங்க பாஸ். இதுவும் கடந்து போகும் பாஸ். பாஸ், ராத்திரில சூரியன் மறைஞ்சா அது விழுந்துருச்சுன்னு அர்த்தம் இல்ல பாஸ். சூரியன் மறைஞ்சாலும் அதோட வெளிச்சத்தை தான் சந்திரன் கொடுக்குது. அந்த சந்திரனா நான் இப்ப உங்களுக்கு உதவி பண்ண போறேன் பாஸ். திரும்பவும் மறுநாள் காலையில சூரியன் உதிக்க தான் போகுது பாஸ். நீங்க எதை பத்தியும் யோசிக்காம சாப்பிடுங்க பாஸ். ரன்பீர், நான் எல்லாருமே திட்டிருக்கேன், கோவப்பட்டு பேசியிருக்கேன், கடுப்புல எல்லார் மேலே எரிஞ்செறிஞ்சு விழுந்திருக்கேன். ஆனா என் மனசை யாருமே புரிஞ்சுக்கிட்டதில்ல. இவ்வளோ ஏன் என் தம்பி சுந்தர் அவன் கூட என்னை புரிஞ்சுக்கல. ஆனா நீ ஒருத்தன் தான் என்னை கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட. பாஸ் 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 பாஸ், நீங்க அப்படி ஃபீலிங்கா பேசாதீங்க பாஸ். அது உங்க முகத்துக்கு செட் ஆகாது பாஸ். பாஸ், நீங்க கோவப்பட்டு பேசினாதான் சூப்பரா இருக்கும் பாஸ். கவலையை விடுங்க பாஸ். நீங்க முதல்ல சாப்பிடுங்க பாஸ். கை கொடுங்க. முதல்ல கை கழுவுங்க பாஸ். வேணாயா கழுவுங்க பாஸ். ரன்பீர், சொன்னா கேளு. வேணாம். சும்மா இருங்க பாஸ். பரவாயில்ல பாஸ், உங்களுக்காக தானே செய்றேன். இது என்னோட சேவை பாஸ். பாஸ், நாட்டுக்கோழி குழம்பு பாஸ். உங்களுக்கு பிடிக்கும்னு நானே செஞ்சேன். சாப்பிடுங்க பாஸ். சாப்பிடுங்க பாஸ். ரன்பீர், நீ சாப்பிட்டியா? பாஸ், நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி பாஸ். முதல்ல நீங்க சாப்பிடுங்க பாஸ். சாப்பிடுங்க பாஸ். நல்லா சாப்பிடுங்க பாஸ். பாஸ், இன்னும் கொஞ்சம் போட்டுங்க பாஸ். பாஸ், குழம்பு வேணுமா பாஸ்? என்ன பாஸ், கொஞ்சமா போட்டுங்க பாஸ். பாஸ், கொஞ்சம் சாதம் வச்சுக்கோங்க பாஸ். இந்தாங்க பாஸ், சிக்கன் பீஸ். நல்லா அள்ளி சாப்பிடுங்க பாஸ். பாஸ், காலைல இருந்து சாப்பிடலையா பாஸ்? பரவாயில்ல பாஸ், நீங்க நல்லா சாப்பிடுங்க. நல்லா வயிறு நிறைய சாப்பிடுங்க. ஐயோ, வெயிட் பண்ண முடியாத. என்னையா பேப்பர் படிச்சுட்டு வர தண்ணி நீ ஊத்துனியா இல்லையா? ஐயோ, தள்ளி. சார், காசு வந்து தரேன். இல்லையா? இல்ல
எங்க போற நீ பாட்டு? எங்க உள்ள டாய்லெட்டுக்கு தான். யோ நான் மட்டும் ரேஷன் கடையில கிருஷ்ணா ஆயில் வாங்க நிக்கிறேன். நானும் அதுக்காக தான் வந்து நிக்கிறேன். என்னமோ சொந்த வீட்டுல போற மாதிரி நேரா போற. போய் லைன்ல வா. ஆன்லைன்ல டிக்கெட் ரிசர்வ் பண்ற மாதிரி ஒம்பாடுக்கு போயிட்டு இருக்க. நிக்கிறவங்கள மனுஷங்களா தெரியலையா? போயா பின்னாடி. ஷட் அப். நான் யார் தெரியுமா? என் ரேஞ்ச் என்ன தெரியுமா? ரெஸ்பெக்ட் கொடுக்காம வா போன்னு பேசிட்டு இருக்க. ஒழுங்கா பேசு, இல்லன்னா பல்லுகள் எல்லாம் எகிறிடும். தம்பி நாங்க ஏகப்பட்ட பேர் இருக்கோம். ஆளுக்கு ஒண்ணு ஓங்கி விட்டான்னு வச்சுக்கோ, இருக்கிற பல்லு எல்லாம் எகிறிடும். நீ யாரா வேணா இருந்துட்டு போ, பெரிய பணக்காரனா வேணா இருந்துட்டு போ, அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. பணக்காரனுக்கு தனி கியூஓ விஐபி பாஸோ கிடையாது. எல்லாரும் மாதிரி நீ லைன்ல பின்னாடி நின்னு வா போ. என்ன முறைகிற? போ ஒழுங்கா வந்து லைன்ல நில்லு போ. அம்மா இருங்கயா சார் நீங்க போய் லைன்ல நில்லுங்க சார். போங்க சார். வாதம் பண்ணிட்டு இருக்காம அந்த லைன்ல நில்லையா? யோ முதல்ல உள்ள போனோம், வெளியில வரலையா? அதுக்குள்ள உள்ள போற. நேத்து என்ன விருந்து சாப்பாடு ஓவரா? என்ன சார் பாக்கியராஜ் பரதநாட்டியம் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்குத? அவ்வளவு அர்ஜுனா சார்? ஜோ ரொம்ப முக்கியமா உனக்கு. மூடிட்டு நில்லையா? எனக்கும் ரொம்ப அர்ஜென்ட் தான் சார். இந்த கூட்டம் எப்ப போகணும் ஒரே டென்ஷனா இருக்கு சார். ஜோ வெறுப்பேத்தமா வாயை முட்டு வந்த வேலையை பாரியா. வேலையை பார்க்கணும், லைன் போகணும்ல சார். ஜோ நிறுத்தியா? இப்படியே பேசிட்டு இருந்தா உன்ன. யோ என்னையா அது சவுண்டு? என் பொண்டாட்டி நைட்டு பூண்டு குழம்பு வச்சா. உன்ன ஸ்மெல்லு தாங்க முடியலையா? வருது வருது, விலகு விலகு. என்ன உன் வீட்டுல மொச்ச குழம்பா? யாரு அது உள்ள இருக்குது? சீக்கிரம் வெளில வர சொல்லுங்க. சண்டால உள்ள போய் 1 hour ஆகுது சார். 1 hour உள்ள என்ன வீடையா கட்டுறான்? சீக்கிரம் வர சொல்லுங்கயா. அவசரம் தெரியாம. ஏன் சார் பாத்ரூம் போறது உங்க சவுண்ட் பெருசா இருக்கு சார். மூடிட்டு நில்லையா? அவன் அவசரம் அவனுக்கு தான் தெரியும். மீதியை நாளைக்கு வாங்கிக்கலாம். சரிமா என்னமா வேணும்? அண்ணா தக்காளி 1 கிலோ கொடுங்க. நம்ம என்ன செய்யறோமோ அது நமக்கே திரும்பி வரும். விலகு விலகு. ஏதோ அவசரத்துக்கு வாஷ்ரூம் யூஸ் பண்ணா ஏதோ செய்யக்கூடாத தப்பு மாதிரி வாஷ்ரூமே க்ளோஸ் பண்ணாங்க. எதுக்கு என்னோட வாஷ்ரூம் நீ யூஸ் பண்ண? கண்ணெரிச்சல் தாங்க முடியல, கவனிக்காம போயிட்டேன். இதுல என்ன இருக்கு தப்பு? ஓ கவனிக்கல. யோ செந்தில், இங்க இருக்கிற லேடிஸ் ரெஸ்ட்ரூம் லாக் பண்ணியா? ஒரே ஃப்ளோர்ல ரெண்டுமே இருக்கிறதான பிரச்சனை. இனிமே லேடிஸ் வாஷ்ரூம் யூஸ் பண்ணனா கீழ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தான் போகணும். ஏய் எனக்கு ஏதுமா ஆபீஸ் எல்லாம் பப்ளிக் டாய்லெட் தாமா. அவசரம்னு வந்தா எந்த டாய்லெட்டா இருந்தா என்னன்னு இப்ப புரிஞ்சிருக்கும். நீ யார பத்திமா பேசுற? உங்களை பத்தி இல்லன்னு புரிய வேண்டிய உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நான் ஒன்னும் அவரை மாதிரி இல்ல. இப்படி கஷ்டப்படணும்னு யார் சொன்னா? வீடு இருக்கு, வீட்டுல மனுஷங்க இருக்காங்க, யாரும் வேணான்னு சொல்லியே. அவசரம்னா வீட்டுக்கு தாராளமா வரலாம். என்ன பண்றது, சொல்லதான் முடியும். அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம். காசு வந்து தரையா? யோ அவன் வந்தா என்ன வரலனா எனக்கு என்ன? ஏன் அவசரம் எனக்கு? எவ்வளவு ஆச்சு? 60 ரூபாமா. இந்தாங்க. பார்த்துட்டே இருக்காளே, போய் தொலைடி. சார் உங்களை அந்த பொண்ணு வீட்டுக்கு வர சொல்லுது. அந்த பொண்ணு யாரு சார்? உங்க லவ்வரா? ஷட் அப் யூ ஃபூல். ஓ செட்டப்பா. யோ இப்போ நீ அடி வாங்க போற. அது செட்டப் இல்ல, லவர் இல்லையா? யோ அந்த பொண்ணு மூஞ்ச பாரு, நல்லா பாரு. ஏன் மூஞ்ச பாரு, கொஞ்சமாவது எங்கேயாவது மேட்ச் ஆகுதா? அந்த மூஞ்செல்லாம் எவனா லவ் பண்ணுவானாயா? சார் யாரா வேணா இருந்துட்டு போடு சார். வீட்டுக்கு வான்னு கூப்பிடுதுல, இங்க இருக்கிறதுக்கு அங்க போலாம்ல. ஜோ வாய மூடியா? ஏன் இப்படி படுத்துற? அட போங்க சார். ஜோ கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு கீழே மூடிட்டு நில்லையா? அப்பா போய் தொலைஞ்சா. சார் முன்ன பின்ன நீங்க காமன் ககுஸ்க்கு வந்தது இல்லையா? இவ்வளவு பெரிய பக்கெட் தூக்கிட்டு வந்திருக்கா? இத வைக்கிறதுக்கு அங்க இடமே கிடையாது. ஜோ அது ஏன் பிரச்சனை, அதை நான் பாத்துக்குவேன். நீ மூட்ட நில்லையா? இதுக்கு
மேல தாங்காத அண்ணா ஐயோ 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 அம்மா தேங்க உடைச்சிட்டானே. தாரணி, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். தாரணி, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். தாரணி, உன்னதான் காது கேட்கலையே உனக்கு? எனக்காக ஒரு சின்ன உதவி செய்வீங்களா? என்ன? இல்ல, எங்க அண்ணன் எங்க போனாலும் கார்ல போய் பழக்கப்பட்டுட்டாரு. கார் இல்லாம அவர் எங்கேயும் போனதும் இல்ல, போகவும் மாட்டாரு. அந்த சொத்து பிரச்சனைக்கு அப்புறம் உங்க கார்ல தான் அவர் போயிட்டு இருந்தாரு. இப்ப அவர் எப்படி போவாரோ என்னவோ. அது மட்டும் இல்லைங்க, ஆட்டோல போனா அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அதனால நீங்க போகும்போது அப்படியே அண்ணனையும் பிக்கப் பண்ணிட்டு போயிடுறீங்களா? சத்தியமா என்னால முடியாது, சாரி. இவ்வளவு நாள் நீங்க தானே கூட்டிட்டு போனீங்க, இப்ப ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க? இவ்வளவு நாள் நான் தான் கூட்டிட்டு போனேன். ஏன் அவன் ஜாமீன்ல வெளியில வரதுக்கு நான் எவ்வளவு உதவி செஞ்சிருப்பேன். அதெல்லாம் மறந்துட்டு எல்லாரும் முன்னாடி ஏன் சட்டையை பிடிச்சிட்டா? நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசினதுல ஏதோ ஆவேசத்துல அப்படி பண்ணிட்டாருங்க. என்னதான் ஆவேசமா இருக்கட்டுமே, என்ன செய்யறன்னு கூடவா தெரியாம போயிடும். எப்ப அவன் என்ன அவமானப்படுத்தினானோ அப்பவே மாமா மச்சான்ற உறவெல்லாம் அறந்து போச்சு. இத பார், இப்ப எங்களுக்குள்ள இருக்கிறது வெறும் பிசினஸ் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான். அவனும் நானும் பிசினஸ் பார்ட்னர்ஸ், அவ்வளவுதான். பிசினஸ் சம்பந்தமா அவன் பேசினா மட்டும் போதும். மத்தபடி எனக்கும் அவனுக்கும் எந்த விதமான ஒட்டு இல்ல, உறவும் இல்ல. அவன் எப்படி வந்தா எனக்கு என்ன? அது எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். இத பாரு தாரணி, இதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்கிட்டு இருக்காத. நான் கிளம்புறேன், பாய். எங்க இவன் பேக் மட்டும் இருக்கு? சக்தி, சிவாவை பார்த்த? உங்க அண்ணன் பப்ளிக் டாய்லெட்ல செம காமெடி பண்ணிட்டு இருக்காரு. வீட்லயே அதெல்லாம் இருக்கும்போது எதுக்கு அங்க போகணும் சொல்லுங்க? யாராவது வேணான்னு சொன்னாங்களா என்ன? சரி சரி, குளிக்கிறதாவது உள்ள வந்து குளிக்க சொல்லுங்க. கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா சொல்லி பாக்குறேன். குளிக்கிறதுக்கு இதை விட்ட வேற வழியே இல்ல. கண்டிப்பா அவர் இங்க வந்துதான் ஆகணும். நீங்க சொல்லுங்க. சரி. பாருங்க உங்க அண்ணனை. என்ன பாஸ், பப்ளிக் டாய்லெட் நல்லா வசதியா இருந்துச்சா? போன காரியம் நல்லா சிறப்பா முடிஞ்சுதா? ஏய், அப்படியே ஒன்னு போட்டேனா? டேய், ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? டாய்லெட் தான் பப்ளிக் டாய்லெட்ல போயிட்டு வந்துட்ட, குளிக்கிறதாவது உள்ள வந்து குளிவா. டேய், நான் தான் வரமாட்டேன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்குடா திரும்ப திரும்ப ஃபோர்ஸ் பண்றீங்க? டேய், இந்த மாதிரி வீம்புக்குனே பேசிட்டு இருக்காதடா. இப்ப குளிக்கிறது எப்படி குளிப்ப? தண்ணியில தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் ஆள் ரன்பீர் வருவான். அவன் எனக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் பண்ணி தருவான். சுந்தர், சில பேர் கேட்டு திருந்துவாங்க, சில பேர் பட்டாதான் திருந்துவாங்க. நான் திருந்துவேன், திருந்தாம போவேன். அத பத்தி உனக்கு என்ன? அது ஏன் இஷ்டம். முத போய் குளிச்சு கிளம்பி ஆபீஸ் வரக்கு வழிய பாருங்க. இடியட்ஸ். டேய், சொல்றது கேட்க போறறத விட இவங்கிட்ட போறது பெருசா இருக்கு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. என்னையா என் மேல நம்பிக்கை இல்லாம கடைசி டீ கடையிலே வேலைக்கு சேர்ந்துட்டியா? பாஸ், உங்களுக்காக தான் பாஸ் நானே போய் டீ வாங்கிட்டு வந்தேன். எனக்காக இது கம்மியா இருக்கே, நீங்க குடிங்க. எனிவேஸ், thank you ரன்பீர். பாஸ், எப்படி ரோசத்துல இந்த வீட்ல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட குடிச்சிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நானே கடைக்கு போய் டீ வாங்கிட்டு வந்தேன் பாஸ். முதல்ல நீங்க டீயை சாப்பிடுங்க பாஸ். பாஸ், என்ஜாய் பண்ணி குடிங்க பாஸ். ஹெல்த்தி ட்ரிங்க். யோ ரன்பீர், உன் பாசத்தை கூட நான் ஏத்துக்குவேயா, ஆனா இந்த சத்தத்தை மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியல. சாரி பாஸ், பழக்க தோஷம். பாஸ், தண்ணி குடிக்கும் போது கூட எனக்கு இந்த மாதிரி சத்தம் வரும் பாஸ். ரன்பீர், தண்ணின்னு சொன்னதான் ஞாபகம் வருது. எனக்கு குளிக்கிறதுக்கு ஒரு பக்கெட் தண்ணி வேணும். அப்புறம் நல்ல ஒரு ஸ்பாட் ஒன்று வேணும். பாஸ், குளிக்கிறதுக்கு தண்ணி கேட்டீங்க, ஓகே. ஆனா இடத்துக்கு நான் எங்க பாஸ் போவேன்? பாஸ், நீங்களாம் ஓபன் பிளேஸ்ல குளிச்சீங்கன்னு வச்சுங்க, ஹன்சிகா தான் குளிக்குதுன்னு ஊரே திரண்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க பாஸ். பாஸ், இந்த கலரை வச்சுட்டு எப்படிதான் பாஸ் நீங்க வாழ்றீங்க? பாஸ், நீங்க யார் வீட்டுக்கும் வரவும் மாட்டீங்க. இப்ப என்ன பண்றது இப்போ? பாஸ், சூப்பர் ஐடியா ஒன்று சொல்றேன், கேக்குறீங்களா? என்னையா? பாஸ்,
நீங்க ஏன் குளிக்கிறதுக்கு மட்டும் இந்த வீட்ல போய் குளிச்சுட்டு வரக்கூடாது? நானும் உங்க பாதுகாப்பு கூடவே வரேன் பாஸ். யோ லூசு மாதிரி பேசாதயா இடியட் ஃபூல். ஆவுனா என்ன அடைக்கிறீங்க? இந்த கோவம் ரோசம் ஆத்திரத்தை மட்டும் அடக்காதீங்க. ரன்பீர் இப்ப நீ தண்ணி கொண்டு வந்து தர முடியுமா முடியாதா? போறேன் பாஸ், இப்ப உடனே கொண்டு வரேன். இப்ப வந்துடுறேன். பத்தாசலால என்ன முச்சடைக்க வந்தவல்ல பத்தாசலால என்னை தாளாட்ட வருவாளோ நெஞ்சில் புமஞ்சம் புமஞ்சம் தருவாளோ. எல்லாம் 18 வயசு பிகரா இருக்குன்னு பார்த்தா எல்லாம் பூதகணங்களா இருக்கே. சமாளி. சண்டை போட்டா எப்படி தண்ணி பிடிக்குது? நம்ம கேப்ல தண்ணி பிடிச்ச வேண்டியதான். இருமா. நாங்க சண்டை போட்டுக்கிறது கண்ணு தெரியல. அங்கேருந்து நேரா பக்கெட்டை கொண்டு உள்ள வைக்கிற. பரதேசியா? நீ என்ன அம்மானியா? மூடிட்டு போய் கியூல நில்லுடா. இங்க வருமா, மரியாதையா பேசு. நான் இந்த ஏரியாக்காரன் தான், எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்ன உரிமை இருக்கு? அப்படியே விட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் உனக்கு. ஏமா உன் புருஷன் எப்படிமா உங்க கூட குடும்பம் நடத்துறான்? என்ன கொண்டு போய் வச்சு நீ குடும்பம் நடத்து. இதெல்லாம் சொன்னா எங்க எங்க பாஸ் புரிஞ்சுக்க போறாரு? ஐயோ பக்கெட்ட காணுமே, எங்க போச்சா? ஏமா ஏமா என்ன உங்க புருஷனா ஏத்துட்டு ஒரே ஒரு பக்கெட் தண்ணி விடுங்கம்மா. ஏண்டா நாங்க இத்தனை பேரும் உனக்கு கொண்டாட்டியா? இவன் அடிக்க